ஹாய் கைஸ், நான் தான் உங்களுக்கு பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ் ரேங்க்டு தான். என்னடா இவன் ரொம்ப நாள் கழிச்சு வரானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் இருந்து, ஏய் என்னடா இது மண்டை, டேய் என்னடா ரெட் கலர் ஏஞ்சலிக் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது ஐடி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்துட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம பழைய ஐடி வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் சிஎஸ்ஆர் ரேங்க் தான். ஸோ இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு சில கடுப்புலாம் மூவ்மெண்ட்லாம் ஆகுங்க. இப்ப இந்த அலோக் மண்டையன் இவன பார்த்து வச்சுக்கோங்க. கௌஷிக் வந்தா மாரி வந்துட்டே இருப்பான். என்கிட்ட அடி வாங்கிட்டே இருப்பான். இப்ப பாருங்க அவன் தான் அடிச்சான். சரி நான் அடிக்கலான்னு பார்த்தா அவன் அடிச்சுட்டான். என் டீம்மேட் அடிச்சுட்டான். சரி ஓகே. இவன்கிட்ட இருக்க இந்த WSBயாவது எடுத்துருவோம்னு சொல்லிட்டு WSB எடுத்துறாங்க. எடுத்துட்டு சரி அப்படியே ஸ்பீடா போனேன். அங்க ஒருத்தன் மேல நின்னு அடிச்சிட்டு இருக்கான். அந்த காஃபின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அங்க மேல நின்னு ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். சரி நான் ஜம்ப் பண்ணி போறேன். அந்த பைத்தியக்காரன் நான் வரேன்னு கூட தெரியாம அடிச்சிட்டு இருக்கான். எனக்கு செம்ம சிரிப்பா போச்சு. என் டீம்மேட்டும் வந்தான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கில் எடுத்துட்டு அப்படியே மெடியையும் தூக்கிட்டு அப்படியே ஓடிட்டேன். ஓடி சரி ஓகே ஒரு மெடி போட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் ஓடி போயிட்டு அதான் ஓடி போயிட்டு அங்க நான் போறதுக்கு முன்னாடி நான் அடி வாங்குற அளவுக்கு அவன் இன்னும் அடி வாங்கிட்டு இருக்கான் அந்த ஆளு. அதாவது நம்ம அடி வாங்குறதே அவ்வளோ இது. அவன் என்னையோட நல்லா அடி வாங்கிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா போய் அடிக்கலானே போனான். நான் அடிக்க மாட்டேன்னு நினைச்சேன். பார்த்தா அடிச்சிட்டேன். எப்படி அடிச்சேன்னு எனக்கே தெரியல. அடிச்சிட்டேன் எப்படியோ. அடிச்சிட்டேன்டா. அவ்வளோதான். லால மோட் போட்டு அப்படியே பேய் மோட்டை போட்டு அப்படியே ஓடிட்டு இருந்தேன். ஓகேடா டேய். வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பேசுறதுனால வந்து எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸோ இனிமேல் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பழகிடும். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎம்பி எடுத்துருவாங்க. பார்த்தா அவங்க ஒருத்தன் அந்த அலாக் பண்ணியிருந்தான் அடிச்சிட்டு இருப்பான். எனக்கு கடுப்பாயிட்டு நான் பாட்டுக்கு ஐஸ் க்ளோவில் எடுத்து போட்டு விட்டேன். இவன் ஒருத்தன் தொறந்துட்டான் டக்குன்னு. நான் பாட்டுக்கு கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன். சரி இங்க யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தேங்க. பார்த்தா என் டீம்மேட் அடி வாங்குறான். எனக்கு ஒரு மாரி கடுப்பாயிடுச்சு. அப்புறம் சரி ஓகே அங்க ஒருத்தன் அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேங்க. சரி போயி டக்குன்னு அவன அடிச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியாச்சு. இன்னொருத்தனை போட்டு அடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட க்ளோவல் இருக்கா அடிக்கலாம் போகும்போது Emotional, damn it! அதுதாங்க இமோஷனல் ஓ டேமேஜ். அப்புறம் இவன் வந்து என் டீம்மேட்டு பார்த்தா அவனையும் முடிச்சு விட்டாங்க. அதாவது கிரெனேட் போட்டு கொண்டுட்டாங்க. சரி ஓகேடா இந்த மேட்ச்லயாவது எப்படியோ ஜெயிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் யூஎம்பி தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச கண்ணி யூஎம்பி டபுள் பேரல் அந்த மாதிரி தான். உங்களுக்கு என்ன கன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகேங்க. அப்புறம் சொல்லிட்டு க்ளோவல் எடுக்கலாம்னு பார்த்தா க்ளோவல் இல்லை. என்கிட்ட 2 க்ளோவல் தான் இருக்கு. சரி 3 க்ளோவல் எடுத்துக்கலாம்னு பார்த்தா ஒரு ஐ மீன் 2 க்ளோவல் தான் எடுத்தேன். இன்னொரு க்ளோவல் எடுக்கலாம்னு பார்த்தா அந்த க்ளோவல் இதுவே போயிடுச்சு. அதனால நான் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் போட்டுவிட்டேன். ஏன்டா கேம்ப் ஃபயர் வாங்கினேன் ஏன்டா இங்கேயே போடுறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா பிடிக்குது. அதனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கேயும் அந்த அலாக் பண்ணி தான் வருவான். என்கிட்ட அடி வாங்குறதுக்குனே வருவான். பாருங்களேன் அந்த ஏகே கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வின்டர் உங்களுக்கும் யாருக்கு ரொம்ப பிடிச்சிங்கன்னு சொல்லுங்க. இப்போ நான் எடுத்துட்டேன். எடுத்த உடனே இன்னொருத்தனும் வருவான். அவன் எப்படின்னா பின்னாடி சைட்லேருந்து வருவான். நான் இப்போ கீழே அந்த சைடு போகலான்னு பார்த்தா பின்னாடி சைட்லேருந்து வருவான். நான் அப்படியே திரும்பி எப்படின்னு போவேன். போகும்போது எனக்கு செம்ம கடுப்பாகுங்க. ஏன்னா இப்போ நான் இவன் இங்கே இருக்கானா இப்ப இவன் என்கிட்ட அடி வாங்குவான். ஆனா இன்னொருத்தன் இப்ப இந்த சைடுல இருந்து ஒருத்தன் வருவான். எனக்கு வந்தது பாருங்க கடுப்பு. நான் அடிச்சிட்டேங்க. பார்த்தா என் டீம்மேட் அடிச்சிருவான். டேய் உனக்கு கொன்னே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுச்சு. சரி ஓகே. அங்க ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலை தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அங்க போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தா திடீர்னு கிரெனேட் பாத்தீங்கன்னா வந்தது. அவனால அந்த பிளஸ் சிம்பிள் காமிச்சதுனால அங்க போயிட்டு சரி ஓகே ஹெல்த் இது பண்ணிப்போன்னு போய் இருந்தா அங்க மறுபடியும் தலை தெரிஞ்சுது. அவன் என்கிட்ட 43, 33 அப்படி இப்படின்னு வாங்கினான். சரி அப்படியே அவனும் என்கிட்ட வாங்கினான். நானும் அவன்கிட்ட வாங்கினேன். மறுபடியும் அந்த தலை தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒண்ணுமே தெரியல. சரி கிட்ட போய் அடிப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டபுள் பேரல் வச்சு ஆடுறான். எனக்கு வந்தது பாருங்க கோவம். எடுத்து யூஎம்பி எடுத்து சர்ன்னு வச்சு விட்டேன். அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐ மீன் இந்த மேட்சில் வெற்றி பெற்றவர் எல்கே கிங் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து கொண்டேன். இப்ப ஏன்டா இந்த பேரை மறைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இந்த பேரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்ல. அதனால இந்த பேரை பார்த்தீங்கன்னா மாத்துறேன். ஓகேங்க. நான் வந்து இன்னும் ஒரு ஏடபிள்யூஎம் பிளேயர் ஆயிட்டேன். அதாவது இந்த நம்ம வீடியோ போடுறது இல்லையா? அப்போ வந்துட்டு நம்ம ஏடபிள்யூஎம் பிளேயர் ஆயிட்டேன். அதாவது விளையாடி ஏடபிள்யூஎம் பிளேயர் ஆயிட்டேன். ஸோ அப்படியே சரி நம்ம ஏடபிள்யூஎம்ல போவோம். நம்ம தான் ஏடபிள்யூஎம்ல ஒரு புலியாச்சுன்னு சொல்லிட்டு போவேங்க.
ஒரு கில் அடிக்க விட மாட்டாங்க. இதோ பாருங்க. நான் போவேனா, போகும்போது சர்ருன்னு போயிட்டேன். சரி இங்க இந்த ஓடுறது இருக்கு. உங்க யாருக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்க. இது ஓடுறது. அப்புறம் நான் அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பேன். இந்த அலாக் மணியா மறுபடியும் ஆடுவான். நான் மறுபடியும் ஏடபிள்யூஎம் எடுக்காம டபிள்யூஏடபிள்யூ மாதிரி டக்குன்னு யூஎம்பி எடுத்து வச்சிட்டேன். டக்குன்னு என்னாச்சு, அங்க அந்த ஊக்கங்க அவன் வந்துட்டான். கிரெனேட் எடுத்து போடுறான். நானும் பதில் கிரெனேட் எடுத்து போடுறான். பார்த்தா ஐஸ் இதுக்கு போட்டு விட்டான். டக்குன்னு நான் பாட்டுக்கு போயிட்டு அதுல இருக்க லூட்லாம் எடுத்துட்டு டக்குன்னு பார்த்தா மினி யூசி எடுத்து அடிக்க வரான். அதாவது இந்த இது எடுத்துட்டு மினி யூசி அடிக்க வரான். எனக்கு எனக்கு மினி யூசி பிடிக்கும் தான். ஆனா ரொம்ப கடுப்பேத்தி அடிச்சிட்டான். நான் அதனால ஒரு ஹெட் போட்டு விட்டு அப்படியே ஏடபிள்யூஎம்ல ஒரு ஷாட்டு. அவ்வளோதான். ஏன்னா நீ ஏடபிள்யூஎம்ல ஷாட்டுன்னு சொல்ற, ஆனா ஒரு இதுவும் அடிக்கல அப்படின்னீங்கன்னா எனக்கு அடிக்க யாரும் கொடுக்கல. அதாவது மொத்தமா இவனுங்களே அடிச்சிடுறாங்க. நான் டபிள்யூஏடபிள்யூவும் வச்சிடல. சரி ஓகேடா, நம்மளுக்கு கடைசியாக தான் நம்மளாவது அடிச்சே ஆகணும்னு பார்த்து ஸ்பீடாக போய் அப்படியே அடிக்கலாம் போகும்போது இந்த லூசு பையன் அடிச்சு விட்டான். எனக்கு கடுப்பாயிடுச்சு. அதாவது நீங்க அந்த வீடியோவில் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அதில் கரெக்டாக ஜஸ்ட் மிஸ் போயிருக்கும். சரி இந்த மேட்ச்ல இது எப்படியா வெற்றி பெற்றே ஆகணும், அதாவது டவுன் ஆகாம அடிச்சே ஆகணும்னு நினைப்பேன். ஆனா நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. சரி அங்க இருக்கானுங்க. அதாவது முதல்ல இங்கதான் வந்தேன் கிரெனேட் போடலான்னு. பார்த்தா இவனுங்க கிரெனேட் அதாவது நான் கிரெனேட் போட்டதுனாலதான் இவனுங்க கிரெனேட் போட்டானுங்க. நான் கிரெனேட் போடுறேன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஐஸ் இது போட்டேன், அதுக்கப்புறம் கிரெனேட் போடுறேன். இப்போ இவனுங்களும் கிரெனேட் அனுப்புறானுங்க. அப்புறம் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஏடபிள்யூல ஒன்று பண்ணா மறுபடியும் ஐஸ் கிரெனேட். எனக்கு கடுப்பாயிடுச்சு. சரி அதை அலர்ட் பண்ணி எப்படியாவது அடிச்சு ஆகணும், ஏடபிள்யூ அடிச்சு ஆகணும்னு பார்த்தேன். அடிக்க முடியல என்னால. சரி இவன் பிள்ளையாச்சு கொண்டுருவோம்னு சொல்லிட்டு அப்படி அடிச்சிட்டேன். அப்புறம் இவனை கடுப்பேத்திட்டு இருந்தான் இந்த டெடி பேர் மண்ண. டம்முன்னு அதாவது ஏடபிள்யூல அடிச்ச ஃபர்ஸ்ட், அதாவது நம்ம வீடுல அடிச்ச ஃபர்ஸ்ட் இது emotional damn it. என்ன மட்டும் ஏன்டா அடிக்க அப்படின்னு சம கடுப்பேச்சா. ஸோ ஒருத்தனும் என் டீம்மேட்டே முடிச்சிருவான். ஸோ இந்த வீடியோவில் வெற்றி பெற்றவர் நாம் எல்கே கிங் எஃப்எஃப். ஸோ இந்த இதில் பண்ணது வந்தோம் பார்த்தீங்களா, இதுதான் நான் எல்கே கிங் எஃப்எஃப். ஸோ இந்த வீடியோ முடித்துக்கொள்வது நான் உங்கள் எல்கே. ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பபாய் கைஸ், பீஸ்.